ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் நம்ம என்னென்ன பொருள்லாம் வைக்கணும், எப்படி நிலைவாசலில் மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டெமோவோட. ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாசக்காலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், அதிலே வந்து கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் ஜவ்வாது, அதோடு வந்து பன்னீரும் சேர்த்து, ரொம்ப இதில் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா குழச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாசக்காலில் வந்து முன்னாடி நாள் போட்ட மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்றைக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையே நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சால் வியாழக்கிழமையே வைக்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாசக்காலை க்ளீன் பண்ணுறதுக்கு பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதையும் வந்து ஒரு துணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து வாசக்காலை துடைக்க போகிறோம். வாசக்காலை க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க. பூஜை பொருட்கள் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு தனியாக துணி வச்சுருப்போம் இல்லையா, பூஜை ரூம் க்ளீனிங்க்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கிளாத் வச்சு நீங்கள் அதை துவைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா வேறு கிளாத் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வாசக்கால் ஃபுல்லாக பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் வச்சு கலந்து நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா வாசனையான அந்த மஞ்சள் குங்குமம், ஸோ அதையும் வந்து நம்ம நிலவாசல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். குங்குமம் வந்து தாழம்பு குங்குமம்னா ரொம்ப சிறப்பு, நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வாசக்காலை இப்படி க்ராஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுவே தெய்வீகமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து அவ்வளோ ஃபீல், ஒரு கோவிலுக்குள்ளே நுழையிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நாம கட்டியிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பன்னீரில் டிப் பண்ணி கையில் ரப் பண்ணி இந்த மாதிரி பொட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து விபூதியால் கூட வைக்கலாம். விபூதி வந்து ஜவ்வாது கலந்த விபூதியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முறைப்படி நாமமோ பட்டையோ ஸோ எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். குங்குமம் வைக்கும்போது கீழேருந்து மேலே தான் வைக்கணும். இன்னொன்று, இந்த மஞ்சள் குங்குமம் நல்லா ஒட்டுறதுக்கு அடியில் அந்த மஞ்சளை வச்சு குங்குமம் வைக்கும்போது நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம். இவ்வளோ மங்களகரமாக இருக்குது நம்மளுடைய வாசல். இப்போ கோலம் போடும்போது ஒன்று அரிசி மாவால் கோலம் போடணும், இல்லையா நம்மளோட கோல மாவுலேயே வந்து அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி கால் பங்கு கோலமாவுனா 3/4 பங்கு அரிசி மாவு கலந்து போடுங்க, ரொம்ப நல்லது. இதோட காவி கண்டிப்பாக ஆட் பண்ணி போடுங்க, ஏன்னா அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ காவி கலந்து நம்ம கோலம் போடும்போது ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்மளுடைய வாசலையும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, வாசலில் உருளி கண்டிப்பாக வைங்க. உருளியில் தண்ணி நிரப்பி பூ போட்டு வைக்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பு க்ரியேட் ஆகும். இதில் நான் வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி அதில் என்ன பூ கிடைக்குதோ வைங்க. உங்களால் பூ இல்லையா, ஏதாவது ஒரு இதழ் 2 இதழ், ஒரு பூ கிடச்சா கூட அந்த இதழை மட்டும் பிரித்து போட்டு விடுங்க. தண்ணி மட்டும் அடிக்கடி மாற்றுங்க. இது இப்போ நம்ம வைக்கிறது எல்லாமே அப்படியே விட்டுறக்கூடாது. 3 days ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நிலக்காலில் வந்து அந்த கார்னரில் வந்து பூ வைங்க, அதோட கோலத்துலேயும் பூ வைங்க. ரெகுலராக இது பண்ணுங்கள், டெய்லி பூ மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண் திருஷ்டி. நமக்கு கண்டிப்பாக இந்த கண் திருஷ்டின்றது மட்டும் வந்து இருக்கவே கூடாதுங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் லெமன் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். அதை விட மஞ்சள் குங்குமம் அதை விட ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பொருள். ஸோ ஒரு சைடு மஞ்சள், ஒரு சைடு குங்குமம் தடவி அதையும் நிலக்காலில் வைங்க. உங்களுக்கு கண் திருஷ்டி வராது, மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், இதை ஃபாலோ பண்ணுறது. இது 3 days ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னா, கால்படாத இடத்துல தான் டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ செடிகள்லேயும் அந்த மாதிரி வளராத செடிகளில் போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஏதாவது ஒரு பாட்டில், மண் பாட்டாக இருக்கலாம், கண்ணாடி இதாக கூட இருக்கலாம். ஸோ எதுனாலும் ஒன்று எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு ஒரு 4-5 மிளகு இதை வாசலில் வைங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து சிங்கில் கழுவி கரைச்சி ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு திருஷ்டி அண்டாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால சொல்கிறேன். கல்லுப்பு ப்ளஸ் வந்து மிளகோடு போட்டு அதில் வைங்க. ஸோ பாட்டு வந்து க்ளே பாட்டாக இருக்குது, மட் பாட்டாக இருக்குன்னா அது ஒரு மாதிரி உப்பு வைக்க ஒரு மாதிரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி எப்படி பூஜை ரூமுக்கு எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரெகுலராக பற்றி சூடம்லாம் காட்டுறோம், தீப தூப ஆர்த்தி காட்டுறோமோ, அதே மாதிரி ரெகுலராக நம்ம வாசல் காலுக்கும் காட்டணும். நம்ம குலதெய்வம் வந்து நிலவாசலில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம பூஜை பண்ணி ஆகணும். நிவேதனமாக ஏதாவது ஒன்று படைச்சி நம்ம வந்து பூஜை பண்ணணும். ஸோ அதுவுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் போட்டிருந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணுங்க. இப்போ வாசக்காலில் வைக்கிற அந்த உருளியாக இருக்கட்டும், உருளிலாம் ஒரு 2 நாளைக்கு மேலே பூ ஒரு மாதிரி வாடிடும். வாடுற அளவுக்கு வைக்கவே கூடாது, ஏன்னா அதுவே நெகட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் உடனே மாற்றிட்டு வேறு பூ வைங்க. நிறைய பூ வைக்க முடியலனாலும் 1 பூ 2 பூவாவது போட்டு வைங்க. தண்ணீரில் 1 பூ 2 பூ போட்டால் கூட போதும். அதேமாதிரி கல்லுப்பு மிளகும் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதை ஒரு 3 days ஒன்ஸ் நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுறணும். சிங்கில் நம்ம பாத்திரங்களோடு சேர்த்து போட்டுறக்கூடாது. பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமான சிங்க்கு இருக்கும்போது அதையும் கழுவி அப்படியே நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். ஸோ இதுவுமே வந்து நெகட்டிவ் வைபெல்லாம் வந்து நம்மக்கிட்டே வராதுங்க. கண் திருஷ்டியே அண்டாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையோடு அப்டேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ யாராவது வந்து நிலவாசலில் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக தனியாக நான் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன், எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.